Hello children, in our previous class we have discussed about the cubes and cube roots. Before that we have learned about the square and square roots. So in this class we are going to learn about exponents and powers. Exponents and powers. Let's see what do you mean by these exponents and powers. You can take page number 39, you can see in page number 39. We know how to express some numbers as squares and cubes. For example, we write 5 square as 25. Yes, of course. What is the value of 5 square? The value of 5 square is 25 and the value of 5 cube can be represented as 125. Isn't it or not? In general terms, an expression that represents the repeated multiplication of the same factor is called as power. ஒரே நம்பர் திரும்ப திரும்ப மல்டிப்ளை ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பர் இந்த 2 இந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடியதா we call it as a power அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The number 5 is called base. கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு பேர் என்ன? Base. பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 5 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த 5 அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னன்னா base. இந்த 2 ன்னு சொல்றதுக்கு பேர் என்னன்னா பவர்னு சொல்லலாம் or we call it as exponent அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கற நம்பர் 2 times multiply ஆகுதுன்னு அர்த்தம். It defines the multiplication. So 5 square is nothing but 5 into 5. 5 அப்படினு சொல்லக்கூடிய நம்பர் 2 times multiply ஆகுது. கீழ இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு சொல்லி சொல்லுது. மேல இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்லி சொல்லுது. சப்போஸ் 5 power 2 அப்படினா 5 into 5. 5 ன்ற நம்பர் 2 times multiply ஆகுது. சப்போஸ் 5 power 3 அப்படினா 5 into 5 into 5. This is nothing but 5 into 5 into 5. 5 னு சொல்லக்கூடிய நம்பர் 3 times multiply ஆகுது அப்படினு சொல்லிட்டு சொல்லலாம். So this is what we call as the base and the exponents, right? The next, if you take page number 40, adala neenga paakalam powers with positive exponents அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. என்ன powers with positive exponents அப்படினா it's clearly given 2 power 1 உடைய value 2. 2 power 2 உடைய value is nothing but 2 into 2 which is equal to 4. 2 power 3 உடைய value 2 into 2 into 2 which is equal to 8. 2 power 4 உடைய value 2 into 2 into 2 into 2 which is equal to 16. 2 power 5 உடைய value 2 into 2 into 2 into 2 into 2 which is equal to 32. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது 2 power 6 உடைய value 64, 2 power 7 உடைய value 128, 2 power 8 உடைய value 256, 2 power 9 உடைய value 512, 2 power 10 உடைய value 1024. As you can see, 2 power 1, 2 power 2, 2 power 3 இந்த பவர்ஸ் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. 2 power 1 ல இருந்து 2, 3, 4, 5, 6, 7, 10 வரைக்கும் போகுது. இப்படி போச்சுனா நீங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் அது டபுள் ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு 2 ன்றது 4 ஆகுது, 4 ன்றது 8 ஆகுது, 8 ன்றது 16 ஆகுது, 16 ன்றது 32 ஆகுது. எவ்வளவு சீக்கிரமா இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு 10 பவர்ஸ் வரதுக்குள்ள 1000 கிராஸ் பண்ணிடுச்சு. புரியுதா சொல்றது என்னன்னு சொல்லிட்டு? சோ 2 power 1 ல இருந்து ஆரம்பிச்சு 2 power 10 குள்ள it has crossed 1000. At this rate of increase, what do you think 2 power 100 will be அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதே மாதிரி 2 power 10, 2 power 11, 2 power 12, 2 power 12 அப்படினு சொல்லிட்டு போச்சுனா 2 power 100 உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஒரு லாங் வேல்யூ அங்க புக்ல கொடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். It's nothing but 1 2 6 7 6 5 0 6 0 0 2 2 8 2 2 9 போயிட்டே இருக்கு. It goes on. 100th place பவர்ல 100 வரும்போது எவ்வளவு பெரிய வேல்யூவா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 டிஜிட்டுக்கு மேல வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய ஹியூஜ் வேல்யூவா மாறுது. Thus we understand that the positive exponential notation, positive exponential notation னா ஒண்ணும் இல்ல, மேல இருக்கக்கூடிய பவர் பாசிட்டிவா எக்ஸ்போனன்ட், மேல இருக்கிறது பேர் எக்ஸ்போனன்ட், அந்த எக்ஸ்போனன்ட் பாசிட்டிவா இருக்கு. The positive exponential notation with the positive power could be useful when we come across a large number. இந்த மாதிரி லார்ஜ் நம்பர் வரும்போது அதுக்கு பதிலா இந்த பவர் போட்டுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 20 and 30 digits 20 digits 30 digits எழுதுறதுக்கு பதிலா நம்ம சிம்பிளா என்ன செஞ்சிடலாம், 2 power 100, 2 power 50, 2 power 30 இல்லனா 5 power இல்லனா 10 power அப்படினு சொல்லிட்டு நம்ம பவர்ல போடும்போது ஹியூஜ் நம்பர்ஸ் சின்னதா ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த பவர்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ், பவர்ல பாசிட்டிவ் வர இன்டிஜர்ஸ் வந்ததுன்னா அது வந்துட்டு ஹியூஜ் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். ரைட். The next one, powers with zero and negative exponents அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம் இது.
powers with 0 and negative exponents. So powers with 0 அப்படினா என்ன? பவர்ல 0 வந்தா என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு அர்த்தம். மேக்ஸ்ல ஒரு பேசிக்கான ஃபார்முலா புரிஞ்சுக்கோங்க. a to the power 0 is equal to 1 where a stands for integer. கீழ என்ன நம்பர் இருந்தாலும் சரி a stands for any number. பவர்ல 0 ன்னு இருந்தா அதோட ஆன்சர் 1 அவ்வளவுதான். Suppose 500 to the power 0, the answer is 1. 2 to the power 0, the answer is 1. 15 to the power 0, the answer is 1. So base la எந்த நம்பர் இருந்தாலும் சரி பவர்ல if you have got 0 then the final answer is going to be 1. அதுக்கு தான் simplest form என்னன்னு கொடுத்துட்டோம் a to the power 0 ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். So இப்போ இத நம்ம பார்த்துட்டோம் பவர் with 0 பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் பார்க்கணும். நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்ன? see இத நான் ரிவர்ஸ்ல எழுதுறேன். 2 power 5 value 32, 2 power 4 value 16, 2 power 3 value 8, 2 power 2 value 4, 2 power 1 value 2, 2 power 0 value 1. அப்ப 2 power minus 1 value என்ன? இங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனன்ட்ஸ்ல நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது. ரெடியூஸ் ஆகிட்டே வருது. எப்படி பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ்ல போகும்போது ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூஸ் டபுள் ஆயிட்டு போயிட்டே இருக்கோ அதே மாதிரி இங்க கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 5 ல இருந்து 4, 4 ல இருந்து 2, 2, 3, 3 ல இருந்து 2, 2 ல இருந்து 1 கம்மி ஆயிட்டே போகும்போது சடனா அப்படியே பாதியா குறையுது பாருங்க. 32 16 ஆயிடுச்சு, 16 8 ஆயிடுச்சு, 8 4 ஆயிடுச்சு, 4 2 ஆயிடுச்சு, 2 1 ஆயிடுச்சு. அப்ப அடுத்து இதுல பாதி வரணும்ல. 0 க்கு அடுத்த நம்பர் -1. அப்ப இது பாதி ஆயிட்டு இருக்கு. RHS ல பாதி ஆயிட்டு இருக்குன்றப்ப அப்ப 1ன்றது பாதி ஆகும். 1ன்றது பாதினா என்ன? 1/2. It is nothing but 1/2. சரி அப்ப 2 power -2 வேல்யூ என்ன? 1/4. 2 power -3 வேல்யூ என்ன? 1/8. கிளியர்? பாதியா குறையும். 1/2 ல பாதி 1/4, 1/4 ல பாதி 1/8. சோ கம்மியாயிட்டே வருது LHS ல. RHS ல பாதியா குறைஞ்சிட்டே வருது. அப்ப இங்க 1 னா 1/2, 1/4, 1/8 goes on like this. நெகட்டிவ் பவர் வரும்போது அதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. Thus in general a to the power minus m is equal to 1/a to the power m அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா இது ஒரு செகண்ட் லா படிச்சுக்கோங்க. a to the power minus m is equal to 1/a power m where m is integer. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 2 power -3 அப்படினு சொல்லிட்டு இருக்குன்னா இத நீங்க எப்படி எழுதலாம் அப்படினா 1/2 power 3 ன்னு எழுதிடலாம். 1/2 power 3 ஒண்ணும் இல்ல. இத 1/2 power 3 ன்னு எழுதினாலும் சரி இல்லனா 1/2 the whole power 3 ன்னு எழுதினாலும் சரி both are going to be the same. ஓகே. இங்க இருக்க கூடியது டினாமினேட்டருக்கு பாஸ் ஆகும்போது நியூமரேட்டரா இருக்குது டினாமினேட்டருக்கு பாஸ் ஆகும்போது இந்த எக்ஸ்போனன்ட்ல இருக்குது சைன் சேஞ்ச் ஆயிடும். இவ்வளவுதான் ரூல். So a to the power minus m na it can be expressed as 1/a to the power m where m is an integer. It can be positive, it can be negative. அதுல பிரச்சனையே கிடையாது. So இது மறந்துடாதீங்க. இது செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா என்ன பார்த்தோம்? a to the power 0 பார்த்தோம். செகண்ட் என்னது? a to the power minus m is equal to 1/a to the power m அப்படி சொல்லிட்டு பார்த்திருக்கோம். அடுத்து third one expanded form of numbers using exponents. Expanded form of numbers using exponents. Okay, let us take a number 5832. 5832. What does it mean? இது நமக்கு பல தடவை நம்ம சின்ன வயசுல இது போட்டுருக்கோம். expanded formல எழுதுங்க அப்படினு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுப்பாங்க. 5832. How will you write this? 5000 plus 800 plus 30 plus 2. சின்ன வயசுல நிறைய சம்ஸ் இந்த மாதிரி போட்டுருக்கோம். 5830 னா 5ன்றது thousands place. அப்ப 5 into 1000 5000. 8ன்றது 100 place. 8 into 100 is 800. 10s place. 3 into 10 is 30. 2 into 1 is 1. 2 which is equal to 5 into 1000, 8 into 100, 3 into 10 plus 2 into 1. So this is how
we expand the normal numbers. Normal numbers நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி தான் expand பண்றோம். Suppose if it is a decimal number ஆ இருந்தா என்ன பண்றது? If you are getting a number like this 58.32 இப்படி கிடைக்குது. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ். இங்க கடைசியா டெசிமல் இருக்கிறதுனால இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இது தௌசண்ட்ஸ் பிளேஸ். கரெக்டா? இப்போ டெசிமல் இங்க இருக்கிறதுனால இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். அப்போ டெசிமலுக்கு அடுத்தது வரக்கூடிய பிளேஸ்க்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டென்ஸ். டென்ஸ் TNTHS வரணும். சரியா? இதுக்கு பேர் டென்ஸ் பிளேஸ். இந்த 2க்கு பேர் என்ன? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். சரியா? சோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னா என்ன? இது டெசிமலுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ், டெசிமலுக்கு அப்புறம் வர பிளேஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது பாருங்க டென்ஸ் பிளேஸ் இது. அப்ப 5 into 10 50 சரியா போச்சு. பிளஸ் 8 into 1 8 சரியா போச்சு. அப்ப 50 plus 8 58. டெசிமலுக்கு முன்னாடி சரியா போச்சு. அப்ப டெசிமலுக்கு வரது அடுத்தது வரது எப்படி போடணும்னா டெசிமலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்றது டென்ஸ் அப்படினா 3/10 ன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் it can be represented as 3/10. அப்ப 2 ன்றது என்ன? hundredths place. அப்ப 2/100. So this is how we expand the decimal numbers. So இது இன்னும் further எப்படி எழுதலாம்? 5 into 10 8 into 1 plus 3 into 1/10 எழுதலாம். பாருங்க 3 ones are 3 3/10 ன்னு வந்துரும். plus 2 into 1/100. So tens place, ones place, tenths place, hundredths place. So this is how we expand the decimal number. என்ன இத எழுதணும்னா இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதலாம். எப்படி? 5 into 10 8 into 1 plus 3 into 10 to the power minus 1 ன்னு சொல்லிட்டு எழுதலாம். எப்படி 10 to the power minus 1 எழுதலாம்? I have already told you. லாஸ்ட் இதுல சொன்னா என்னது? a power minus m is equal to 1 by a power m அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தேன். கரெக்ட்டா? இங்க 1 by a power m பாசிட்டிவ்ல இருக்கு, 10 power 1 ன்னு இருக்கு. இங்க பாருங்க 1 by 10 power 1. அப்போ அத என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்? a to the power minus m. a to the power minus m என்ன? 10 to the power minus 1 plus 2 into 10 to the power minus 2. You can express like this. Clear? Right. The next law of exponents. Law of exponents la first la nama paaka poradhu enna a power m into a power n is equal to a power m plus n. This is the first law you are going to see. The second law is, this is the first law. Second one is a power m divided by a power n is equal to a power m minus n. This is the second law you are going to see. The third one is power law. Power law. Enna power law enna? A power m the whole power n is equal to a power mn. So these are the three laws. இந்த மூணு laws தான் உங்களுக்கு வருது. சரியா? இது எல்லாத்துக்குமே பேர் என்ன? Law of exponents அப்படினு சொல்றோம். இந்த first lawக்கு பேர் என்ன? This is called as product law. The second law is called as quotient law. The second law is called as quotient law, and the third one is called as power law. So the first law is called as product law, the second law is called as quotient law, the third law is called as power law. Right. Now let me explain each and everything using an example. Let us take the first one, product law. 2 power 3 into 2 power 5. What is the value of 2 power 3 into 2 power 5? Compare பண்ணி பாருங்க. a power m, a power n. Bases are same. Base வந்து சேமா இருக்கணும். 2 2 சேமா இருக்கு. மேல இருக்குறது சேமா இருந்தாலும் வித்தியாசம் வந்தா உங்களுக்கு அத பத்தி கவலையே இல்ல. சோ அப்ப பேஸ் சேமா இருக்கு அப்படினா a. இது ரெண்டும் தான் a. இது m, இது n. 3 ன்றது m, 5 ன்றது n. சோ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2 into 3 plus 5. இது என்ன சிம்பிளா சொல்லணும்னா in multiplication powers will be added. இவ்வளவுதான் ரூல். என்னது? In multiplication
if the bases are same. Bases same ஆ இருந்தா in multiplication if the bases are same powers will be added. Multiplicationல base same ஆ இருந்தா powers add பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். Which can be expressed as 2 power 8. Which can be expressed as 2 power 8. இது பாசிட்டிவ். இதே மாதிரி நெகட்டிவ் ஒன்று போடலாம். -2 to the power -4 into -2 to the power -3. இது எழுதுறதா இருந்தா டைரக்டாவே எழுதலாம். once again these two are in multiplication. உங்களுக்கு நல்லா தெரியும் மல்டிப்ளிகேஷன்ல பவர்ஸ் என்ன ஆட் ஆகும்னு சொல்லிருக்கேன். பவர்ஸ் என்ன ஆகும்னு சொல்லிருக்கேன், ஆட் ஆகும். அப்ப -2ன்ற பேஸ் அப்படியே இருக்கும். மேல இருக்கக்கூடிய -4ம் -3யும் ஆட் ஆகும். -2 to the power -4 plus of -3 which is equal to -2 the whole power -4 plus into minus is -3 which is equal to -2 the whole power -2 -4 -3 is -7. This is the value of -2 to the power -4 -2 to the power -3. So இது நமக்கு எப்படி வந்ததுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் பார்த்துக்கோங்க, -2 to the power -7. So how it came? See the first step. -2 to the power -4 னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நாம இத மாத்துறது என்ன செய்யலாம், பவர்ல இருக்கக்கூடிய நெகட்டிவா நான் பாசிட்டிவா மாத்துறேன் 4 னு. அப்ப இந்த -2ன்றது 1/-2 னு மாறிடும். கரெக்ட்டா பாருங்க, நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடுச்சுனா the power becomes positive. அதாவது நெகட்டிவ்ல இருக்கிறது பாசிட்டிவா மாறிடும். into இதுவும் என்னன்னு மாறிடும், -1/2 to the whole power 3 அப்படினு சொல்லிட்டு மாறிடும். இப்போ -1/2 அப்படின்றது பேஸ், இங்க 4ன்றது இங்க 3ன்றது பவர்ஸ். அப்ப -1/2 அப்படியே இருக்கட்டும். 4 plus 3 which is equal to -1/2 to the power 7. once again இப்போ டினாமினேட்டர் இருக்கிறது கீழே, இது மேல ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சு அப்படினா மேல பவர்ல சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். -2 to the power -7. This is what the answer we have got previously. டைரக்டா போட்டாலும் சரி இல்ல சேஞ்ச் பண்ணி போட்டாலும் சரி you'll be getting the same answer. So on the whole product லால நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒரே ஒரு விஷயம், in multiplication powers will be added. In multiplication powers will be added. Then second rule, quotient law. Quotient law நான் சொல்லிருக்கேன், a power m divided by a power n is equal to a power m minus n. This is quotient law. Quotient law, a power m by a power n ரெண்டு ஒன்று தான். இந்த டிவிஷன் ரெண்டு ஒன்று தான். a power m minus n. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எடுத்துக்கலாம். 2 power 6 divided by 2 power 3 ன்னு எடுத்துக்கோங்க. இது என்னன்னு மாறுனா 2. see the bases are same. a இங்க 2 2 இருக்கு. அப்ப பேஸ ஒரு தடவை போட்டுக்கிட்டேன். பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்றேன். 6 minus 3 which is equal to 2 power 3. ஓகே, இதுதான் நம்ம கோஷன்ட் லால பேஸ் சேமா இருந்து பவர்ஸ் வேற வேறயா இருந்துதா we are going to subtract the powers. ஓகே, இதுக்கு எப்படி சொல்லுவீங்க, in division powers will be subtracted if the bases are same. பேஸ் சேமா இருந்ததுனா பவர்ஸ் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ல என்ன சொன்னோம், if the bases are same powers will be added. கோஷன்ட் லால என்ன ரூல், if the bases are same powers subtracted. ஓகே, இதே மாதிரி if you want you can put it in negative also. நெகட்டிவ்ல போடுங்க, -3 to the power 5 by -3 to the power 2. so இது எப்படி எழுதுவீங்க, see a is -3 to the power 5, இந்த a is -3 to the power 2. அப்ப on the whole என்ன எழுதலாம், -3 to the power 5 -2. since divisionல இருக்கறனால you are going to subtract this 2, ரெண்டுத்தையும் subtract பண்ண போறீங்க. 5 - 2, அப்ப -3 to the power 3. this will be the final answer. clear? so this is how we divide two. This is the law of exponents. இதுல பவர்ஸ் இருக்கிற நம்பர்ஸை ரெண்டு நம்பர்ஸ் நம்ம எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அடுத்தது the last one is power law. Power law. so what is this power law? according to this law, when raising a power to another power, we can just multiply the exponents அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னா a power m the whole power n is equal to a power mn. ஒரு பவர் இருக்கு, அந்த பவருக்கு மேல இன்னொரு பவர் ரைஸ் ஆயிருக்கு. இப்படி ரைஸ் ஆயிருந்தது அப்படினா அந்த ரெண்டு பவரையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 power 3 the whole power 2 or 3 or 4 whatever. so இங்க 2 க்கு பவர் 3, இதுக்கு ஹோலா ஒரு 2ன்ற பவர் இருக்கு.
அப்போ ஒரு பவருக்கு இன்னொரு பவர் ரைஸ் ஆகும்போது you can directly multiply those two powers 3 into 2 which is equal to 2 power 6. This is how we multiply when a power is raised over another power. If you want, you can even put one more sum in this. Minus 7 like this. Negative value போட்டுக்கோங்க இதே மாதிரி. Minus 2 power 3 to the power 2. அப்போ என்ன ஆகும்? Minus 2 அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன ஆகும்? 3 into 2 னு எழுதிக்கலாம். Which can be expressed as minus 2 to the power 6 னு எழுதிக்கலாம். Further இது நீ இன்னும் இது பண்ணனும்னா என்ன எழுதலாம்? இதோடைய இத டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு போய்ட்டு இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1 by minus 2 to the power minus 6 னு சொல்லிட்டு எழுதலாம். 1 by minus 2 to the power minus 6. Where it is? Yes, 1 by minus 2 to the power minus 6 னு சொல்லி எழுதலாம். If you want further நீங்க என்ன செய்யலாம்? You can directly multiply this 3 times. Just a minute. Yes. இன்னும் ஃபர்தரா நீங்க வேணும்னா இதோட வேல்யூஸ் வந்துட்டு எழுதலாம். இது இந்த ஸ்டெப் கூட தேவையில்ல. minus 2 is raised to the power 6. அப்ப minus 2 6 times போடுங்க. minus 2 minus 2 minus 2 minus 2 minus 2 minus 2 6 times even numbersல வந்துட்டு minus வருது. minus into minus plus, இங்க minus into minus plus, minus into minus plus, plus into plus is plus, plus into plus is plus. அப்ப plus னு வந்துரும் இந்த இடத்துல ஆன்சர். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. Plus 64 will be the final answer. So, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் எல்லாத்துக்குமே. எது இருக்கு? ப்ராடக்ட் லாக்கு, கோஷன்ட் லாக்கு, பவர் லாக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் ஒன்று, நெகட்டிவ் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே ஒன்று பார்த்துட்டோம். These laws are very important law of exponent. In multiplication when the bases are same, powers will be added. In division when the bases are same, powers will be subtracted. When a power is raised over another power, both the powers gets multiplied. Clear? Then and I have also told you that what anything to the power 0 is 1 அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Example sums we will see later. Now we will see the standard form and the scientific notation. Standard form and scientific notation. It's given in page number 43. It's given in page number 43. Okay, standard form of a number is just the number as we normally write it. We use expanded notation to show that the value of the digit. That is, it is exhibited as the sum of each digit duly multiplied by matching its place values like ones, tens, hundreds, etc. For example, 195 is its standard form. It can be expressed as அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னா ஒரு நம்பருடைய வேல்யூவை மட்டும் சொல்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். 195 அப்படின்றது it defines a value, ஒரு வேல்யூவை குறிக்குது. அப்போ 195ன்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? இதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 100. இதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 10s பிளேஸ். இதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 1s பிளேஸ். அப்போ இதை 100 plus 90 plus 5 எழுதுவோம். அல்லது 1 into 100 plus 9 into 10 plus 5 into 1. 100s place, 10s place, 1s place. இதுக்கு பேர் தான் என்னன்னா expanded form அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இதுக்கு பேர் என்ன ஃபார்ம்? expanded form. Astronomers, biologists, engineers, physicists and many others come across the quantities whose measures require very small or very large numbers. If they write the numbers in standard form, it may not help us to understand or make computations easily. Scientific notations is a way to make these numbers easier to work with அப்படின்றாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் கூட வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. அப்போ பெரிய நம்பர்ஸ் கூட டீல் பண்ணும்போது இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் இல்லாமல் அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, வால்யூம் ஆஃப் த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கான். 1433000 எத்தனை ஜீரோஸ் வருது? 2 4 6 8 10 11 ஜீரோ வருது. 2 4 6 8 10 11 ஜீரோஸ் வருது. கிலோமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜூபிட்டர்ன்ற ஒரு பிளானட் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இதனுடைய வேல்யூ இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். வால்யூம், இதனுடைய வால்யூம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதை நம்ம படிக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டு தானே? கடைசியிலேருந்து 1s, 10s, 100s, 1000s, 10,000, lakh, 10 lakh அப்படி போகணும் இந்தியன் சிஸ்டமில். அப்படி இல்லைன்னா வெஸ்டர்ன் சிஸ்டமில் போனீங்கன்னா 1s, 10s, 100s, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை காம்படேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது காம்படேட்னா என்னன்னா, அதை வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ், அதாவது சம்ஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எது ஒன்றும் என்ன பண்ணுறது, காம்படேட்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனுடைய பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெரிய நம்பரில் டெசிமல் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடைசியில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? கடைசியில் இருக்கிற அந்த டெசிமலை ஃபஸ்ட்டு நம்பர் முடிஞ்சோன்னா டெசிமலை கேட்டு வந்துடுவாங்க. இங்கே இருக்கிற டெசிமலை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ மிச்ச நம்பர்ஸை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 0.00123. இதனுடைய சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.23 × 10⁻³ -3ன்றாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே பாருங்க, டெசிமல் இங்கே இருக்கு, இங்க இருந்து 1 ஃபர்ஸ்ட் நம்பர் முடிஞ்சோன்னா போகுது. அப்போ 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 3 ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணுது. 3 ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணா உனக்கு பவர்ல நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். ஏன் நெகட்டிவ் வேல்யூ வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 0.0123 இருக்கு, இது 1.23 × 10⁻³ சொல்லிட்டு மாத்துறோம். அதாவது 1.23 டிவைடட் பை 1000 போடுங்க. 1.23 டிவைடட் பை 1000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது போட்டினா இதனுடைய வேல்யூ இது. கரெக்டாக பாருங்க, இட் கோஸ் 3 ஸ்டெப்ஸ் பேக். 1.23 by 1000 போட்டினா இது 3 ஸ்டெப்ஸ் பின்னாடி போயிட்டு நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 1.23 by 10⁻³ எழுதுவோம். இதோட அடுத்த ஸ்டெப் தான் இது. சரியா போச்சா பாருங்க. 1.23 இங்க டினாமினேட்டர்ல பவர் பாசிட்டிவா இருக்கு, அது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆயிடும்? பாசிட்டிவா இருக்கிறது நெகட்டிவா மாறிடும். ஸோ 0.00123ன்றது என்னவா மாற்றிக்கலாம்? 1.23 by 1000 சொல்லி எழுதிக்கலாம். அதை நம்ம 10⁻³ எழுதணும்னா அந்த பவர் 3 மேலே போகும்போது 10⁻³ மேலே போகும்போது இட் பிகம்ஸ் 10⁻³ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன், வேற ஒன்றுமே கிடையாது. அதே நம்ம முன்னாடி இருந்து பின்னாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி லாஸ்ட் இருந்தும் யூ கேன் பிரிங் இட் ஃப்ரண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சம் பார்ப்போம். 1 2 3 000 இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன், ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இப்போ டெசிமல் கடைசியில் இருக்கு, டெசிமல் எங்கே வரணும்? இந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்தாகணும். அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் பின்னாடி வருதுன்னு பாருங்க. டெசிமல் இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி மூவ் ஆயிருக்கு, இங்கே டெசிமல் இங்கிருந்து இப்படி பின்னாடி மூவ் ஆகுது. அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ்? 1 2 3 4 5 5 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாருங்க. 1.23 000 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் டெசிமலுக்கு அப்புறமா ஜீரோஸ் எத்தனை வந்தாலும் அது கணக்கு இல்லை அப்படின்றது. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா 1.23 போட்டாலே போதும். × 10⁻5 சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் டைரெக்டாக. இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மல்டிப்ளை பண்ணினா இந்த 5 0க்கு 5 ஸ்டெப்பு பின்னாடி மூவ் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? 1 2 3 0 0 0 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும். ஸோ இதை சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 1.23 × 10⁻5 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணால் முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் த சயின்டிஃபிக் நோட்டேஷன், நத்திங் எல்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் முன்னாடி மூவ் ஆச்சுன்னா பவரில் நெகட்டிவ் வரும், பின்னாடி மூவ் ஆச்சுன்னா பவரில் பாசிட்டிவ் வரும். டெசிமல் முன்னாடி மூவ் ஆனால் பவரில் நெகட்டிவ், டெசிமல் பின்னாடி மூவ் ஆனால் பவரில் பாசிட்டிவ். இது சயின்டிஃபிக் நோட்டேஷனுடைய ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது? ஹியூஜ் வேல்யூஸை சின்னதாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 44ல் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Diameter of the earth is 1275600 miles. So இப்போ நம்ம இதை என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? We have to express in scientific notation.
இப்போ டெசிமல் எங்கே இருக்குது? கடைசியில் இருக்குது. கடைசியிலேருந்து எங்கே மூவ் ஆகணும்? பேக்கில் மூவ் ஆகணும். எத்தனை ஸ்டெப்ஸு? 1 2 3 4 5 6 ஸ்டெப்ஸ் பின்னாடி மூவ் ஆகணும். நான் நல்லா சொல்லியிருக்கேன், பின்னாடி மூவ் ஆகும்போது பவரில் பாசிட்டிவ் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ 1.2756 போட்டால் போதும், இந்த ஜீரோஸ் போட தேவையில்ல. இன்டூ 10 to the power ரிவர்ஸில் போகும்போது 6 டிஜிட்ஸ் மூவ் ஆகிருக்கிறதுனால, இங்கே இருக்கக்கூடியது 6 டிஜிட் பின்னாடி மூவ் ஆகிருக்கிறதுனால பவரில் பாசிட்டிவ் வந்துடுது. சரியா? அங்கே பாக்டீரியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. The size of bacteria is 0.00000085 mm millimeter. ஒரு பாக்டீரியாவுடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சைஸ் இது? பாக்டீரியாவுடைய சைஸ். இந்த பாக்டீரியாவுடைய சைஸை நீங்க எதில் எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க? சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல. அப்போ எங்க வரணும் டெசிமல்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்பர் முடிஞ்சோன்னா வரணும். அப்போ இங்க இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல மூவ் ஆகுது. எத்தனை ஸ்டெப்ஸ்? 1 2 3 4 5 6 7. அப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 8.5 10 to the power. ஃப்ரண்ட்ல இருந்து மூவ் பண்ணா you have to put minus, isn't it? Negative 1 2 3 4 5 6 7 minus 7 mm. So as you can see, பெரிய நம்பர்ஸை சின்னதா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பவர்ஸும் இந்த பேஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Clear? The rest of the sums we will see in the next class. See you all children.